வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சாய் பல்லவி அண்டு நாக சைத்தன்ய நடிப்பில் வெளியாகிற தண்டேல் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தண்டேல் இந்த மூவியோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ரெண்டு பேருக்கு ஒரு காதல் ஏற்படுது. ஸோ ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே காதலிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து மீனவர். ஸோ அவர் வந்து ஒரு கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக வந்து 7 மாதம் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து மீன் பிடிக்க போகிறாரு. ஸோ 7 மாதம் வந்து அவர் கடலில் மீன் பிடிச்சிட்டு குஜராத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊர் திரும்புகிறாரு. ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம மைம் கோபி அது இருக்கார் இல்லையா, நம்ம குக் வித் கோமாளி வின்னர் கோபி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுன்னா, ராஜு அதாவது நாக சைத்தன்யா ஹீரோ வந்து இறந்துட்டாருன்னா என்ன ஆகுறது அப்படின்ற நடப்பில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இல்லை நீ மீன் பிடிக்க போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மீறி அவர் போகிறப்போ வந்து ஒரு பெரிய ஆளை வந்து பார்டரை தாண்டி போய் பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. இராணுவத்துக்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா, அங்கே ஹீரோ வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இருந்து இந்தியா திரும்பினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் வந்து பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் இந்த படத்தில் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காருங்க டிஎஸ்பி அவர்கள். இந்த படம் மியூசிக்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாக சைத்தன்யா அண்ட் சாய் பல்லவியோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நடிச்சிருக்கிற பபுலு ஆகட்டும், அதுக்கப்புறம் கருணாகரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் மைம் கோபி, அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற நடிகராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடுகளம் நரேன் அவர்களாக இருக்கட்டும், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் தண்டேல் அப்படின்ட்டு வந்து நம்ம இவருக்கு வந்து முடி சூட்டுவார். ஸோ அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் அலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையிலேயே வந்து அந்த கடலை மாட்டிக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற சீனை வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு லேக் இல்லாமல் நல்லா போச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து இதில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ்லேயே ஒருத்தரை பார்க்க போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டைரக்டர் வந்து ரொம்பவே போர் அடிக்காமல் ரொம்ப வந்து சீன்ஸை வந்து ரொம்ப வந்து திணிக்காமல் ஸோ ஓரளவுக்கு நல்லா கொண்டு போவார். ஸோ அங்கே சில இடத்துல வந்து இது எப்படா இவங்க போய் நேராக மினிஸ்டரை மீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்செப்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி கொத்து போகிற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர ஃபைட்டு இந்த தெலுங்கு படம்னாலே தெரியும், ஒரு அடி அடிச்சாலே போய் அங்கே பறந்து போய் விடுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். குறிப்பாக அந்த கடலில் வந்து கடல் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒரு பெரிய ஆட்ஸாக புட்டு ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் இந்த படத்தில் வந்த கதையை வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப வந்து யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து நம்ம கேரக்டர்லாம் ஒன்றுமே ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ மற்ற கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரிவ்யூ ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நான் 3.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கொடுக்குறேங்க. ஸோ இது ஒரு நல்ல படம், கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃபில் இந்த பாகிஸ்தான் இதெல்லாம் வரும். ஸோ அங்கே நடக்கிற இந்தியருக்கு நடிக்கிற சில கொடுமைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க டைரக்டர். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே வந்து இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற பாண்டிங், இதெல்லாம் தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். இந்த படத்துக்கான நெகட்டிவ் வந்து சொல்லணும்னா, இந்த கருணாகரன் கேரக்டரை வந்து ஒரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 4 சீன் தான் வர அப்படி. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து இந்த கேரக்டருக்கு பதிலாக வேறு யாருன்னா போட்டிருக்கலாம். ஸோ கருணாகரன் வந்து ஒரு நல்ல காமெடின்னு ஸோ அவர் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி 3.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் வந்து நாக சைத்தன்யாவுக்காக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த படத்தோட ஒன்றும் சொல்லலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.